ஐங்க இந்த வீடியோவில் நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸான கருங்குருவை அரிசியில் இட்லி தோசை மாவு தாங்க அரைக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் கருங்குருவை அரிசி எடுத்துக்கிட்டேன். இதே டம்ளரில் தான் எல்லாத்தையும் நான் அளக்க போகிறேங்க. இந்த கருங்குருவை அரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கோணி அரிசி இருக்கலாங்க, அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் மாதிரி இதுலேயும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் படிச்சிருக்கேங்க. இதில் விட்டமின் இ இருக்க அரிசி நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்குலாம் இந்த அரிசி ரொம்ப நல்லதுன்னு நான் படிச்சிருக்கேங்க. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க, ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேங்க. 1/4 டம்ளர் உளுந்து தனித்தனியாக தான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். உளுந்து தனியாக, அரிசி தனியாக. ஸோ அதனால் நான் தனித்தனியாக எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேங்க உளுந்தில். இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. எப்போதுமே பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். இது 8 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ மதியானம் ஊற வச்சுக்கிறேன். நம்ம நைட்டு நம்ம இதை அரைக்கிறதுக்காக இப்போ மதியானமே ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ உளுந்தை மட்டும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அது ஊற தேவையில்லை. ஸோ அதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நான் அவல் 1/4 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இது இட்லிக்கு மட்டும் தான் அவல் ஆட் பண்ணுவேன், சாஃப்டாக இருக்குன்றதுக்காக. இது 10 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. இதையும் அரிசி கூடயே போட்டு அரைச்சிடலாம். தனித்தனியாக அரிசி தனியாக, உளுந்து தனியாக நம்ம போட்டு அரைச்சி நான் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு இப்போ நைட்டு நான் மூடி போட்டு வச்சிடுறேன். மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சிருச்சுங்க. இது சீக்கிரமாகவே புளிச்சிரும். இங்கே வின்டர்னால நான் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுருங்க. இது அதனால தான் 2 டேஸ்க்கு மேலே போனால் ரொம்ப புளிச்சிரும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இட்லி நல்லா இது கொதிச்சோன்னே நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதுங்க, வெந்துடும் நல்லாவே. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் தோசையும் ஊற்ற போகிறேங்க. இப்போ தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை எப்பொழுதும் கரைச்சி எடுப்போங்க, அது மாதிரி ஊற்றி எடுத்தாச்சுங்க. இட்லி நல்லா ஆறட்டும். ஆறணுன்னா நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே தோசையும் ரெடி ஆகிடும். தோசையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். டெய்லியும் நம்ம ஒயிட் தோசையை சாப்பிட்றோன்ட்டு தான் இன்றைக்கி நான் ரெட் தோசை எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரெட் ரைஸ் தானுங்க. ஸோ இன்றைக்கி ஹெல்த்தியான கருங்குருவை அரிசியில் தோசையும் இட்லியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா சாஃப்டாகவே இட்லி சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நான் அவல் போட்டு அடித்தது சூப்பராகவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சாஃப்டாக இருந்துச்சு. பசங்களுக்கு தனியாக நான் ஒயிட் ரைஸ் மாவு அரைச்சி வச்சுருக்கேங்க. இது எங்கள் 2 பேருக்கு தான் ஊற்றிருக்கேன். ஸோ மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாங்க. இது 2 நாளுக்குள்ளே காலி பண்ணிடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பாருக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பைங்க.